ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு லைட்டாக கொஞ்சம் கோல்டு, என்னோட வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்சிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, தேஜாவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி. அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ட்ரெயினோட ரேட் கரெக்டாக 900 rupees, எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி ப்ளஸ் கேட்ரிங் சர்வீஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 200 rupees to 250 rupees வரைக்கும் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி வரும். டோட்டலா 1200 கிட்ட வரும், ஃபுட் எல்லாம் சேர்த்தா. இல்லாட்டி 900 ரூபாய் தான் டிக்கெட்டோட ரேட். இந்த ட்ரெயின் வந்து இந்தியாலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் லிஸ்ட்ல டாப் 3ல இருக்காங்க. டாப் 1ல வந்து வந்தே பாரத், டாப் 3ல வந்து தேஜா இருக்காங்க. பெர் ஹவருக்கு வந்து 200 கிலோமீட்டர் ஃபாஸ்டில் போகக்கூடிய இந்த தேஜா எக்ஸ்பிரஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. ஏசியோட பவர் நல்லாவே இருந்தது. ஃபுட் குவாலிட்டியுமே ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. சாம்பார், தக்காளி சட்னி, 2 இட்லி, அப்புறம் ஒரு வடை, ஒரு கேசரி, பொங்கல் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல தான் கொடுத்துருப்பாங்க. டீ காஃபி தான் கொஞ்சம் நம்ம ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்றதுனால கொஞ்சம் திக்னஸ் இல்லாமல் இருக்கும். ஓகே, நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாலாம் போகிற இடத்துல எதிர்பார்க்க முடியாதுல்ல, குடிக்கலாம் நம்ம அந்த டைமுக்கு. ஏசிக்கு கொஞ்சம் ஹீட்டாக குடிக்கிற மாதிரி ஒரு நல்லதாக இருந்தது, அவ்வளோதான். சர்வீஸ் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுமே நம்ம சாப்பிட்ட ஒவ்வொரு பிளேட் கப்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்களே நம்ம சீட்டு கிட்ட வந்து வாங்கிடுவாங்க. ரெஸ்ட் ரூமுமே போய் பார்த்துருந்தேன், ரொம்ப க்ளீனிங்காக தான் இருந்தது. ஓகே, கண்டிப்பாக ஒர்த்து தான் இந்த அமௌண்ட்டுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி. கரெக்டாக டைமிங்கோட சொல்லணும் அப்படின்னா 6 o'clock சென்னையில் எக்மோர்லேருந்து எடுக்கிறாங்க இல்லையா, 6:22க்கு தாம்பரமில் ஸ்டாப் ஆகும். அங்கேருந்தே 6:22க்கு எடுப்பாங்க. ஒரு 6:45 7 o'clock கிட்ட ஒரு டீ கொடுப்பாங்க. 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட், 9 o'clock ஃப்ரூட்டி, ஒரு 10 o'clock கிட்ட அகைன் ஒரு காஃபி. இவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் வந்து பேசுறதுக்கு ஆளெல்லாம் கிடச்சிட்டாங்கன்னா செம்மையான பிளேஸ்ன்னு தான் நான் சொல்வேன். நான் வரப்போ எனக்கு பக்கத்தில் ஒரு சிஸ்டர், நல்லா 2 பேருக்கும் நல்ல ஒரு செட் ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கும் விளையாட பக்கத்தில் என் சீட்டுக்கு பக்கத்தில் பின்னாடி முன்னாடிலாம் அவங்களும் சைல்டெல்லாம் வச்சுருந்தனால எல்லாம் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த பஸ்ஸா ட்ரெயினா அப்படின்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த தேஜா எக்ஸ்பிரஸ் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேஜா எக்ஸ்பிரஸ்லேயே நான் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்காம போயிடலாம். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஓகே, பை. மதுரைக்கு வந்தாச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பை பை, டேக் கேர்.